வணக்கம் லைவ் சென்னை.com வியூவர்ஸ். நமது சென்னையை நேரடியாக அல்லது கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்திய சமீபத்திய முக்கிய புயல்கள், அதாவது 2012ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரை தாக்கிய புயல்களின் பெயர்கள் மற்றும் அவற்றை பற்றிய தகவல்களை இந்த வீடியோவில் முழுவதுமாக காண்போம். ஐந்தாவதாக உள்ள புயலின் பெயர் நீலம். இந்த புயல் ஆரம்பித்த காலம் அக்டோபர் மாதம் 2012ஆம் ஆண்டு. காற்றில் இந்த புயலின் வேகம் மணிக்கு 83 கிலோமீட்டர். இந்த புயலானது சென்னையின் மாமல்லபுரம் அருகே கரையை கடந்தது. இந்த புயலின் முக்கிய தாக்கமாக பலத்த காற்று, கடலோர பகுதிகளில் கடல் நீர் நகருக்குள் புகுந்தது மற்றும் அதிக அளவில் கனமழை பதிவானது போன்றவை இந்த புயலின் முக்கிய தாக்கமாக இருக்கிறது. நான்காவதாக வர்தா புயல். இந்த புயல் ஆரம்பித்த காலம் டிசம்பர் மாதம் 2016ஆம் ஆண்டு. இந்த புயலானது அதிதீவிர புயலாக சென்னையின் வடக்கே கரையை கடந்தது. மேலும் சென்னையில் அதிகபட்சமாக மணிக்கு 120 முதல் 140 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது. மேலும் மணிக்கு 192 கிலோமீட்டர் வரை சூறைக்காற்று வீசியதாக பதிவுகள் உள்ளன. இது சென்னையின் வரலாற்றில் மிக மோசமான புயல்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த புயலின் பாதிப்புகளாக மிக பெரிய அளவில் மரம் மற்றும் மின்கம்பங்கள் சாய்ந்தன. மேலும் நகரின் மின் விநியோகம், தொலைத்தொடர்பு மற்றும் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டன. மூன்றாவதாக மிக்ஜாம் புயல். இந்த புயல் ஆரம்பித்த காலம் டிசம்பர் மாதம் 2023ஆம் ஆண்டு. இந்த புயலானது அதிதீவிர புயலாக ஆந்திர கடற்கரையை நோக்கி நகர்ந்தது. மேலும் சென்னையில் வரலாறு காணாத கனமழையை ஏற்படுத்தியது. இந்த புயலின் பாதிப்புகளாக புயல் நேரடியாக கரையை கடக்காவிட்டாலும் அதன் காரணமாக ஏற்பட்ட தீவிர மழையால் சென்னை நகரம் முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கியது. பல பகுதிகள் துண்டிக்கப்பட்டன. மேலும் போக்குவரத்து மற்றும் விமான சேவைகள் முடங்கின. இந்த புயலின் காற்றின் வேகம் அதிகபட்சமாக மணிக்கு 110 கிலோமீட்டர் வரை இருந்தது. இரண்டாவதாக மண்டூஸ் புயல். இந்த புயலானது தீவிர புயலாக மாமல்லபுரம் அருகே கரையை கடந்தது. இந்த புயல் ஆரம்பித்த காலம் டிசம்பர் மாதம் 2022ஆம் ஆண்டு. மேலும் இந்த மண்டூஸ் புயலானது வட தமிழக கடலோர மாவட்டங்களில் பலத்த மற்றும் மிக பலத்த மழையை தந்தது. மேலும் பலத்த காற்று காரணமாக ஆயிரக்கணக்கான மரங்கள் வேரோடு சாய்ந்தன. இதனால் சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் மின்கம்பங்கள் சேதமடைந்து நீண்ட நேரம் மின்தடை ஏற்பட்டது. தாழ்வான பகுதிகளில் அதிக அளவு மழைநீர் புகுந்தது. இந்த புயலானது சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய கடலோர மாவட்டங்களில் பலத்த மழையை தந்தது. இந்த புயலின் காற்றின் வேகம் அதிகபட்சமாக மணிக்கு 95 கிலோமீட்டர் வரை இருந்தது. முதலாவதாக டிட்வா புயல். இந்த புயலானது புயலாகவே இலங்கைக்கு அருகில் உருவாகி வட தமிழக கடற்கரையை நோக்கி நகர்ந்தது. பின்னர் இந்த புயலானது வலுவிழந்து கரையை நெருங்கியுள்ளது. இந்த புயல் ஆரம்பிக்கப்பட்ட காலம் நவம்பர் மாதம் 2025ஆம் ஆண்டு. இந்த புயலின் மேற்கு பகுதி காவிரி டெல்டா பகுதிகளில் கரையை தொட்டாலும் சென்னை உள்ளிட்ட வட தமிழக பகுதிகளில் கனமழை, மிக கனமழை மற்றும் பலத்த காற்று வீசியது. மேலும் வறண்ட காற்றின் ஊடுருவலால் சென்னையில் பெரிய அளவில் தொடர்ச்சியான மழை இல்லாவிட்டாலும் சில பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. இந்த புயலின் காற்றின் வேகம் அதிகபட்சமாக மணிக்கு 65 முதல் 80 கிலோமீட்டர் வரை இருந்தது. இந்த தகவல்கள் பெரும்பாலும் வடகிழக்கு பருவமழை காலத்தில், அதாவது அக்டோபர் முதல் டிசம்பர் வரை சென்னையை தாக்கிய அல்லது பாதித்த புயல்களை பற்றியது. டிசம்பர் மாதம் 2015ஆம் ஆண்டு சென்னை வெள்ளம் நேரடியாக புயலால் ஏற்படவில்லை என்றாலும் அந்த சமயத்தில் வங்கக்கடலில் உருவான பெவர் புயல் மற்றும் காற்றழுத்த தாழ்வு மண்டலங்களால் ஏற்பட்ட தொடர்ச்சியான கனமழையே இந்த வெள்ளப்பெருக்குக்கு முக்கிய காரணமாக இருந்தது.